நேற்று ஸ்கூல் சர்டிஃபிகேட் தொலைஞ்சா என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோமா, இன்றைக்கி வந்து காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைஞ்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாமா. நீங்கள் எங்கேயாச்சும் வேலையை போகிறீங்க, உங்கள் காலேஜ் சர்டிஃபிகேட் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஆஸ் யூஷுவல் போலீஸ் வந்து அந்த ஏரியாவில் சர்ச் பண்ணிவிட்டு ஒருவேளை அவங்களால அந்த சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்க வந்து நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆட் கொடுக்கணும். இந்த மாதிரி நான் இந்த காலேஜில் படித்தேன், இவ்வளோ வயசாச்சு, நான் இந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தோம்னா, 20 rupees ஸ்டாம்ப் பேப்பரில் வந்து ஒரு அஃபிடவிட் வந்து சைன் வாங்கியிருக்கணும். எதோ நோட்ரி பப்ளிக் கிட்ட இல்லை பிரின்சிபல் கிட்ட. அவங்க முன்னாடி போய் நம்ம இந்த மாதிரி என்னோட பேப்பர்ஸ்லாம் தொலைஞ்சு போச்சு, எனக்கு வந்து டூப்ளிகேட் காப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஃபிடவிட் வந்து கொடுக்கணும். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து என்னோட காலேஜோட அஃபிடவிட்டோட ஃபார்மேட். உங்கள் காலேஜுக்குன்னு ஒரு ஃபார்மேட் உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் கிடைக்கும், அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து செலான். ஸோ நம்ம ஒரு மார்க் ஷீட்டுக்கும் ஒரு ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒருவேளை நம்ம கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் கேட்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம காலேஜ் ஃபேவராக எடுத்து நம்ம சப்மிட் பண்ண போகிற அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பார்த்தோன்னா எஃப்ஐஆர் காப்பி, அஃபிடவிட் காப்பி, செலானு, அப்புறம் நியூஸ் பேப்பர் காப்பி, இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம காலேஜில் வந்து அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷனை மீட் பண்ணோன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. அது கூட சேர்த்து நம்ம காலேஜோட எந்த டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்டை கிளைம் பண்ணுறோமோ அந்த காப்பியோட ஜெராக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஜெராக்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 15 daysலேயே வந்து நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் காலேஜ் சர்டிஃபிகேட்ஸை தொலைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.